செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே அப்பா அந்த கொடுத்த ஆராதனை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு அப்பா முழு அன்போடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளதப்பா. உம்முடைய ஆமாண்டவரே உம்முடைய அன்பு தயவு இரக்கம் நீடிய பொறுமை சாந்தம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து இருக்கிறதப்பா. மக்கள் கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே தேவ செய்திக்கு நேராக கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆமாண்டவரே எவாஞ்சலிஸ்ட் ரபீக்கல் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். தேவ செய்தி அவர்கள் கொடுப்பார்கள். தேவன் அவர்களை மறைத்து ஆமாண்டவரே 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 அவர் வெளிப்படும்படியாய் ஜெபித்து ஒரு மனதோடு ஆமாண்டவரை காத்திருப்போம். ஏனென்றால் தேவன் செய்தியை கேட்பதற்கு நம்ம மனதையும் செவிகளை ஒருமனப்படுத்தும்படியாய் நாம் ஊக்கத்தோடு ஜெபிப்போம். ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம். எவாஞ்சலிஸ்ட் ரபீக்காலை கரங்களை தட்டி வரவைப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக யாராவது முக்கியமான தாழ்மை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை சீராக பெற்ற நாங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேகமாயிரம் பொன் வெளியே பார்க்கிறோம். என் விளம்பின வேதமே நலம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை தெரிவிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நேரத்தையும் ஆண்டவரே அப்பா தேவ செய்தி கொடுக்க வேண்டியிருக்கும் மகளை உடைய கருத்தை வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே ஒவ்வொருவரையும் நீர் அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் ஆண்டவரே அழைத்தவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ மிக சிலர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாத்திரத்தை தேவைய நீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை காரியங்களுக்காக நீர் உபயோகப்படுத்துவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரை கொடுக்கப்படுகிற செய்திகள் பயனுள்ளதாக இருக்கும்படியா அப்பா நீர் அதை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுயத்தினாலே எதையும் பேசிவிடாமல் பரிசுத்தாவியானவரே நீரே வழி நடத்தி அள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விழுதடைகளை தொற்றல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆகியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிதப்படுத்தி மீட்பெரும் ரட்சிகருமான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம இந்த நாளிலும் பார்க்க போகிறது நம்ம வந்து இந்த நாளிலும் கூடி இருக்கிறது எதனால நம்ம தேவனை நேசிக்கிறதுனாலும் கீழ்ப்படினாலும் நம்ம இந்த நாளிலும் ஒன்றாக நம்ம கூடி இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு அநேக நேரத்துல கர்த்தரிடத்திலிருந்து நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? நமக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படணும், நம்மளை வந்துட்டு விக்டோரியஸ்னா தமிழ்ல வெற்றி வெற்றி நடை போடணும் என்று நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு எதிர்பார்ப்பு காணப்படும் ஆண்டவர் மீது. ஆனா நிறைய நேரங்கள்ல வந்துட்டு நம்ம நினைத்தது நடக்காத பொழுது, நம்ம நினைத்த காரியங்கள் நடக்காத பொழுது நம்ம வந்துட்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரத்துல நம்ம எதிர்பார்த்தது வந்துட்டு நடக்காத பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு ஒரு காரியம் நடக்காமல் போகிறது, இல்லை ஒரு ஃபெயிலியர் ஆகுறது, ஒரு காரியங்கள் என்று ஆகும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரத்துல யாரை நம்ம வந்துட்டு பிளேம் பண்றோம்? நம்ம ஆண்டவரை குற்றம் செலுத்துகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சோர்வின் நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? பின்வாங்கி போடுறோம் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு நம்ம அநேக நேரத்துல என்ன கேட்கிறோம்? நாங்க இப்படி கீழ்ப்படுகிறோமே, எல்லாமே செய்கிறோமே, ஆனா ஏன் எங்களுக்கு இப்படியாக நேர்ந்தது, ஏன் இப்படியாக நடக்கிறது என்ற காரியங்களை நம்ம வந்துட்டு கேட்கிறோம். அப்ப இந்த நாளுக்குடைய தலைப்பு என்னவென்றால் நம்மளுடைய டிசப்பாயின்ட்மெண்ட்னா தமிழ்ல ஏமாற்றம் நம்மளுடைய ஏமாற்றம் அடைந்தும் நம்ம வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு ஆண்டவருடைய
ஆண்டவருடைய காரியத்துல நம்ம வந்துட்டு உறுதியாக காணப்படுகிறோமா என்ற ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம எடுக்க போகிற வசனங்கள் வந்துட்டு மோசையுடைய வாழ்க்கையில இருந்த காரியங்களை தான் நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம பார்க்கும் பொழுது மோசையோட காரியங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். மோசே வந்துட்டு என்ன செய்கிறார், ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார், எகிப்து தேசத்திற்கு அவர் செல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். செல்கிற வழியில யாரை காண்கிறாரு, அவருடைய சகோதரனாகிய ஆரோனை காண்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 பேருமாக சேர்ந்து என்ன செய்கிறார்கள், எகிப்து தேசத்திற்கு போகிறார்கள். அப்போ எகிப்து தேசத்துல போயிட்டு அப்புறம் அங்க என்ன செய்கிறாங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்டர்ஸ் மூத்தவர்களை வந்துட்டு அவர்களை கண்டு ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்க திட்டங்களை அவரிடத்துல பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதை கேட்டவுடன் அந்த மூப்பர்களும் அங்க இருக்கிற ஜனங்களும் என்ன செய்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். கடைசி இப்போவாது நம்மளுடைய நமக்கு இத்தனை அழுது கஷ்டப்பட்ட இந்த இதுலயும் ஆண்டவர் நம்மளை விடுவிக்க போகிறார் என்ற ஒரு காரியத்திற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அடுத்ததாக ஆரோனும் மோசையும் யாரை காண செல்கிறார்கள், பார்வோன் ராஜாவை காண செல்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு டிராமாட்டிக்கான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். மோசை வந்துட்டு எத்தனை 40 வருஷமும் கழிச்சு தான் திரும்பி எகிப்துக்கு போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு இருவருமே, அவரும் சரி அவருடைய சகோதரரும் சரி, நியர்லி ஒரு 8 இயர்ஸ் வந்துட்டு காணப்படுவார்கள். 80 வயசு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு அவர்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம எடுத்து வாசிப்போம். எக்ஸோடஸ் 5:1-2. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். அப்ப நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது மோசே என்ன செய்கிறாரு, அவர் வந்து பார்வோன் ராஜா அடுத்து இஸ்ரவேலுடைய தேவனை பற்றி சொல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்வோன் ராஜா என்ன சொல்கிறாரு, எனக்கு இஸ்ரவேல் தேவன் யாருன்னு தெரியாது என்று அவர் சொல்கிறார். ஆனால் வந்துட்டு பார்க்க போனா பார்வோன் ராஜா வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு ரொம்ப வல்லமை நிறைந்த ஒரு ஆளாக இருந்தார். அவர் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தார். அந்த உலகத்திலேயே அவர் வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தார். அவர் வந்துட்டு யாருடைய கட்டளைகளையும் எடுக்கிறவராக இராமல் கட்டளைகளை கொடுக்கிறவராக அவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதுவும் இல்லாம அவருக்கு மேல யாரும் இல்ல, தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கிறார்கள் என்ற ஒரு மென்டாலிட்டியோட காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்ப இத்தனையும் நிறைந்தவர் இஸ்ரவேலோட தேவனையும் அவரு அறிந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்துட்டு என்ன செய்கிறார், ஆனா அவருக்குள்ள என்ன காணப்படுகிறது, மேட்டுமே காணப்படுகிறது என்று நாம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு பார்வோன் ராஜாக்கு இஸ்ரவேல் தேவனை அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களே அவருக்கு விடுவிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை என்று நாம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு பார்வோன் ராஜாக்கு அந்த மோசே வந்துட்டு கொண்டு வந்த அந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு என்ன படவில்லை, அவருக்கு பிரியப்படவில்லை. அப்ப என்ன செய்கிறாரு, எடுத்து வாசிப்போம். அதே இதுல 6-9 வாசிங்க. அன்றியும் அந்த நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். 9 வரைக்குமா? இல்ல, அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்போ மோசேயும் ஆரோனும் பேசும் பொழுது பார்வோன் ராஜோட பதில் எப்படியாக இருக்கிறது, அவர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு வேலைகளை கடினமாக்கினார் என்று பார்க்கிறோம், இன்னும் வேலைகளை அதிகரித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களை விடுவிப்பதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு காணப்பட்ட அந்த வேலையை வந்துட்டு இன்னும் கடினமாக்கி அவரை கஷ்டத்துக்குள்ள
ஆக்குகிறார் என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அநேக நேரத்துல நம்மளும் என்ன செய்கிறோம், இப்போதும் என்ன செய்கிறோம், நம்ம வந்துட்டு அநேக இடத்துல நம்ம சரியாகத்தான் காணப்படுவோம். ஆனால் நம்ம சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எப்படியாக இருக்கும், கஷ்டமுடையதாக இருக்கலாம். யாராவது நமக்கு கஷ்டத்தை தருகிறவர்களாக இருக்கலாம். வேணும்னு நம்ம சஃபர் பண்ணணும், நம்ம கஷ்டப்படணும்னு வேலைகளை சுமத்தலாம். எத்தனையோ விதமான காரியங்கள் காணப்படலாம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து ஆனால் அத்தனை இதுக்கு நிமித்தமும் அந்த அத்தனை காரியங்களுக்கு மத்தியிலும் நம்ம எப்படியாக காணப்பட வேண்டும், ஆண்டவரை உறுதியாக கற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு எவ்வளவு விதமான நம்ம வந்துட்டு நேராக நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய செயலும் எல்லாம் கர்த்தருக்கு நேராக அவருக்கு கீழ்ப்படிந்தவைகளாக காணப்படும் பொழுது கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு என்ன வரும், கஷ்டங்கள் வரும் என்று நம்ம பார்க்கிறோம். எத்தனை விதமான சோர்வுகள் வரும், இழப்புகள் வரும் என்று எல்லா விதமான காரியங்கள் காணப்படும். ஆனாலும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்துட்டு பலவீனம் அடையக்கூடாது ஆண்டவருக்குள்ள. அப்ப வந்துட்டு மோசே என்ன செய்கிறாரு, மோசே வந்து கேட்டதனால் அவர்களுக்கு வேலை பளு வந்துட்டு அதிகமாக காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம், 12 to 14 வாசிங்க. அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். ஆலோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோலில் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இப்ப வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், முன்னாடியை விட அதிகமாக வேலை செய்கிறார்கள். அவர்களே போய் வைக்கோலை தேடி சேகரிக்கணும், அவங்களே அதை அவுட்புட்டையும் கொடுக்கணும் என்ற ஒரு காரியத்துல காணப்படுகிறார்கள். அது மட்டுமின்றி அவர்களை அடிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மோசேயும் ஆரோனும் என்ன நினைத்திருக்கலாம், ஐயோ நம்ம தேவையில்லாம வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி இப்போ அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயந்து அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம், எங்கேயாவது அவங்கள வந்துட்டு ஃபேஸ் பண்றதுக்கே கூச்சப்பட்டுட்டு இருந்திருக்கலாம் ரெண்டு பேருமே என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு என்ன செய்கிறார்கள், இஸ்ரவேல் கண்ணோக்குகிறவர்களா, ஓவர்சியர்ஸா, ஓகே, அவர்களுக்காக பேசுகிறவர்கள் இருப்பார்களா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அவர்கள் என்ன செய்கிறார்கள், பார்வோன் ராஜா இடத்துல போயிட்டு அப்பீலை வைக்கிறார்கள். அதை எடுத்து வாசிக்கலாம், 15 to 18. 15 to 18. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சப்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கின்றது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாக இருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றார். அப்ப வந்துட்டு அவர்கள் போய் அப்பீல் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, அப்போ வந்துட்டு அவர் சட்டை பண்ணல என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆரோனும் மோசேயும் என்ன நினைத்து இருப்பார்கள், சரி அவங்க போய் பார்வோன் ராஜா கிட்ட பேச போறாங்க, அப்ப ஏதாவது ஒரு அவுட்கம் வரும்னு நினைத்திருப்பாங்க. ஆனால் அதுமே என்ன ஆகல, நடக்கல என்று நம்ம பார்க்கிறோம். 20-21 வாசிங்க. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர். இப்ப என்ன செய்யறாங்க, எல்லாரும் வந்துட்டு என்ன செய்யறாங்க, அவங்க ரெண்டு பேரையுமே வந்துட்டு திட்டுறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆரோனும் மோசேக்கும் எதிராப்புல கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மோசையோட அதிகாரத்தை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு கேள்விக்குறியாக்குகிறார்கள். அவருடைய மோசையோட லீடர்ஷிப்னா தலைமைத்துவத்தையுமே அவர்கள் என்ன செய்கிறாங்க, குவெஸ்சன் பண்றாங்க. அது மட்டுமின்றி மோசே வந்துட்டு அவர்கள் எப்படி ஆக்கினார்கள், எஜிப்சியனுக்கு அதை ஒரு ஸ்டென்ச் நாற்றமா அதுன்னு சொல்லுவார்ல, நீங்க வந்துட்டு எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேல வந்துட்டு
இதாக ஆக்குனீங்கன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கிறதா இல்ல அதாவது அவங்கள பார்த்தாலே பிடிக்காத அளவுக்கு ஆக்கிட்டீங்க என்று இத்தனை விஷயத்தை அவங்க சொல்லும் போது அப்ப மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? அவரும் ஒரு சாதாரண மனிதர். அப்போ அவருக்கும் வந்துட்டு மனதுல என்ன நினைத்திருக்கலாம், அநேக காரியங்களை அவர் வந்துட்டு நினைத்திருக்கலாம் நம்ம பார்க்கிறோம். மோசே வந்துட்டு அவருடைய அந்த என்ன செய்கிறார், அவருடைய பிசினஸ் அந்த ஆடு மேய்க்கிற அந்த காரியத்தை அந்த வேலையை விட்டு வந்து என்ன செய்கிறார், ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்புக்காக அவர் சென்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர் வந்துட்டு பார்வோன் ராஜானாலையும் புறக்கணிக்கப்பட்டார், அவருடைய சொந்த மக்கள்னாலுமே புறக்கணிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். மோசேக்கு சொல்வதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கிடையாது. அவருக்கு வந்துட்டு அங்க முகம் கொடுத்து பேசுறதுக்கு கூட அவரால் முடியல. ஏன்னா எல்லாமே நேர்மாறையாக நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் மோசே வந்துட்டு கர்த்தர் சொன்னபடித்தான் அவர் வந்துட்டு நடக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசே என்ன செய்கிறார், மோசேக்கு வந்துட்டு இப்போ என்ன செய்கிறாருன்னா, மோசே வந்துட்டு மோசேக்கு இப்போ எதிராப்புல இருக்கிறது பார்வோன் ராஜாவாக இருந்தாலுமே, ஆனால் மிக முக்கியமாக யார் அது எதிராப்புல இருந்தாங்க, நான் சொன்னபடி அவருடைய சொந்த மக்களே வந்துட்டு எதிராப்புல இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். மோசேக்கு இதே ஒரு சினாரியோ தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அது வந்துட்டு என்னவாக இருக்கிறது, அவர் வந்துட்டு இந்த 2 பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது என்ன செய்கிறாரு, அந்த ஒரு எஜிப்சியனும் ஒரு ஹீப்ரூஸ் சண்டை போடுறத பார்க்கும்போது அவர் வந்துட்டு என்ன செய்கிறார், கொன்னுடுறாரு என்று நம்ம பார்க்கிறோம். கடைசியில அவங்க மக்களே வந்துட்டு இவர்கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க வந்துட்டு பண்ணது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களான்னு சொல்லிட்டோம்னா அவர் என்ன செய்யறாரு, பயந்து போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துலயுமே வந்துட்டு என்ன செய்யப்பட்டாரு, மக்களால கைவிடப்பட்டார். அவரும் நினைச்சாரு, சரி நானும் ஒரு இஸ்ரவேல் தானேன்னு நினைச்சிருந்தாரு. ஆனால் மக்கள் அப்படி அவரை பார்க்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அநேக நேரத்துல நம்ம என்ன செய்யப்படுகிறோம், நம்ம வந்துட்டு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது புறமதித்தார் அல்ல, நம்ம ஜனங்களே நம்மளை வந்துட்டு புறக்கணிக்கிறவர்களாக அநேக காரியங்கள்ல காணப்படுகிறார். இப்போ இயேசுவோட வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு வந்துட்டு அவருடைய ஹோம் டவுன்லயே என்ன அவரை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம கடைசி நேரத்துல வந்துட்டு அவருடைய சீஷர்களே அவரை வந்துட்டு அபேண்டன் பண்ணிட்டு ஓடி போயிட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ யார் நம்மளை வந்துட்டு கைவிட்டாலும், யார் நம்மளை வந்துட்டு புறக்கணித்தாலும், புறக்கணிக்காத ஒருத்தர் யாராக இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ மோசே என்ன செய்கிறார், அதுலயே 22 to 23 வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்து முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். அப்ப வந்துட்டு மோசே என்ன செய்கிறாரு, ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறாரு நம்ம பார்க்கிறோம். நீங்க தானே என்ன போசுனீங்க, நான் போனேன், உங்க பேச்சு கேட்டு தானே நான் போனேன். ஆனா அவங்களுக்கு வந்துட்டு இப்படி ஆப்போசிட்டாக நடந்தது. நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னா இது எப்படி நடக்கும் அப்படி என்றுள்ள காரியத்தை வந்துட்டு அவரு மனம் திறந்து ஆண்டவரிடத்துல பேசுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1 to 2 ஆண்டவர் வந்துட்டு மோசே எடுத்து பேசுகிறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்தில் இருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசே மேல கோபம் அடையல. அதாவது மோசே வந்துட்டு நீங்க என்ன கை விட்டுட்டீங்களா அப்படி இப்படி அப்படின்னா அவர் வந்துட்டு நம்மள மாதிரி தான் அவர் பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு கோவப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு பதிலாக ஆண்டவர் வந்துட்டு மோசேக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு அமர்ந்திருந்து அவரை நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அதுவும் இல்லாம வெயிட் அண்ட் வாட்ச் என்று ஆண்டவர் ஒரு காரியத்தை வந்துட்டு மோசேக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கிறார். ஒரு இதை சொல்லி கொடுக்கிறார். அப்போ வந்துட்டு கிறிஸ்தவராகிய நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்,
நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நேரிடும் பொழுது முதலாவது நம்ம செல்ல வேண்டிய இடம் எதுவாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகமாக காணப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயத்தை நம்ம முற்றிலுமாக ஆண்டவரிடத்துல நம்ம ஊற்றும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மளை புறக்கணிக்காத தேவன் அல்ல என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றும் நம்மளோடு கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மட்டுமின்றி நம்ம அநேக நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம், அப்ப ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம சில காரியங்களை செய்வோம். ஆனால் அது வந்துட்டு என்ன நடக்காது, அது நடக்க வேண்டிய விதத்துல நடக்காமல் ஆப்போசிட்டாக காணப்படலாம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம், அநேக நேரத்துல அதை குறித்து நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், அதிகமாக ஆங்ஷியஸ் ஆகிறோம். ஆங்ஷியஸ்னா தமிழ்ல கவலைப்படுகிறோம். அது நடக்கலையே, அது இப்படி நடக்கலையே, நான் ஒழுங்கா தானே பண்ணேன், ஆண்டவர் சொன்னபடி தானே பண்ணேன், ஆனா இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அநேக நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் வைக்கிற அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அந்த சூழ்நிலையோட அந்த காரியத்தோட கண்ட்ரோலை நம்ம கையில எடுத்துக்கொள்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் அவர் நம்மளை பார்த்துக் கொள்வார், அந்த காரியத்தையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அப்ப மோசேயும் என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஐயோ இது இப்படி நடந்துருச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சுக்கலாம். ஆனால் அங்க செய்ய போறது மோசே அல்ல, யார் செய்ய போகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நம்ம வந்துட்டு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கவே இருக்காது என்று நம்ம நினைக்கிறது தவறு என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தரை வந்துட்டு முழுதுமாக நம்ம பற்றி கொள்ளும் பொழுது அப்பதான் நமக்கு எல்லாம் நேரும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப வந்துட்டு நமக்கு அது நடக்காம இருந்தா தான் நம்ம கவலைப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்துட்டு ஆண்டவரை முற்றிலுமாக நம்பும் பொழுது நமக்கு எதிராப்புல எல்லா காரியங்கள் நடந்தாலுமே யார் நம்மளோடு கூட இருப்பார், ஆண்டவர் தாமே நம்மளோடு கூட இருந்து அதன் வழியாக நம்மளை நடத்தி நம்மளை விக்டோரியஸாக நம்மளை நடத்துவார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப யோசேப்புடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது யோசேப் எப்படியாக இருந்தாரு, அவர்கள் பிரதர்ஸ் என்ன செஞ்சாங்க, அவர் கண்ட கனவு ஒன்று அவருக்கு நேர்ந்தது ஒன்றாக இருந்தது. ஆனால் ஒரு இடத்துலயுமே வந்துட்டு ஆண்டவர் அவர் வந்துட்டு ஒரு நாளுமே அது வந்துட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு ஒரு நாளுமே அவர் வந்துட்டு பேசினதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் நடந்தது, அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாவது நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம வாழும் பொழுது எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைப்பது தவறு. எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் என்று நினைப்பது தவறாக இருக்கிறது. இந்த உலகமே நம்மளை வந்துட்டு கைவிட்டாலும் கைவிடாத ஒரே தேவன் யாராக இருக்கிறார், நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்துட்டு மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளலையே என்று கவலைப்படுவதை விட ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாரான்னு உள்ள காரியம் தான் நமக்கு காணப்பட வேண்டும். 3வது காரியம் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்துட்டு சக்சஸ்னா தமிழ்ல வெற்றி பெறணும் என்றால் நம்மளுடைய எல்லா விதமான ஏமாற்றம் மத்தியிலும் நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு வெற்றியாக காணப்படுகிறது ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். மோசே வந்துட்டு என்ன செய்கிறாரு, முதல் டைம் வந்துட்டு மோசே வந்துட்டு என்ன செய்கிறாரு, ஓடி போறாருல, அவர் அந்த இடத்தை விட்டுட்டு ஓடி போகும்பொழுது அவர் என்ன செய்கிறாரு, அவர் வந்துட்டு ஆண்டவர் மேல கவனம் செலுத்தாமல் அவர் என்ன செய்தாரு, மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு சொல்லிட்டு அதன் நிமித்தம் என்ன செஞ்சாரு, ஓடி போயிட்டாரு என்று பார்க்கிறோம். ஆனால் 40 வருஷம் கழிஞ்சு ஆண்டவர் வந்துட்டு மோசே இடத்துல பேசி திரும்பி எகிப்து தேசத்துல வந்துட்டு திரும்பி அதே மக்கள் இவரை வந்துட்டு குற்றம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல மோசே என்ன செய்கிறாரு, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் யார் மீது காணப்பட வேண்டும், மக்கள் மீது அல்ல, ஆண்டவர் மீது எப்பொழுதும் அது உறுதியாக காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய கஷ்டத்தின் நிமித்தமோ இல்ல பாடுகளின் நிமித்தமோ நம்ம ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மட்டுமின்றி நம்மளுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸை வந்துட்டு யார்கிட்ட கொண்டு போக வேண்டும், ஆண்டவரிடத்துல கொண்டு செல்ல வேண்டும். அவர் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், அவர் இடத்துல கொண்டு போகும் பொழுது அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியத்தை வந்துட்டு நமக்கு சத்தியத்தின் மூலம் நமக்கு சமாதானத்தை அளிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவரிடத்துல நம்ம சரணடையும் பொழுது முற்றிலுமாக அவரை
நம்ம வந்துட்டு விசுவாசிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்ப சூழ்நிலைகள் மீது கண்களை பதிக்க வைக்காமல் ஆண்டவர் மீது நம்ம கண்களை பதிக்க வைக்கும் பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மளை வந்துட்டு வல்லமையாக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தை ஆண்டவர் தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் அம்மா. ஆமாண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியே அப்பா விசுவாசம் ஆமாண்டவரே என்பது ஆண்டவரே தேவனை அப்பா விசுவாசிக்கிறதிலே இருக்கிறது என்று ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசத்தை நாங்கள் யார் மேல் வைக்கிறோம்? ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. ஆகையால் தான் ஆண்டவரே நாங்கள் கேட்ட செய்தியின்படியே அப்பா தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறோமா, தேவனை சார்ந்திருக்கிறோமா, தேவனை நம்பி இருக்கிறோமா? ஆமாண்டவரே, தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் என்பதை உறுதியாய் அறிந்திருக்கிறோமா என்று நாங்கள் தான் ஆண்டவரே. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, இயேசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பியதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பியதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொள்வோம். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொள்வோம். நம் முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று இயேசு சொன்ன வாக்குறுதி. சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதி பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், மீட்படைவோம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு அறிக்கை செய்வோம், மீட்படைவோம், வாக்குறுதி பிடித்துக் கொள்வோம். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்துக்கு நீ திரும்பி போ, நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு யாக்கோபு ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு யாக்கோபு ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொள்வோம். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொள்வோம். நம் முன்னோர்கள் நம் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கமட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவரே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்றால் அது வாக்கு மாறாதவர். ஆகையால் தான் தேவன் சொல்லுகிறார், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் இயேசு கிருபை இயேசு இரக்கமும் மாறாது நம்ம வாழ்விலே. நம்மை விட்டு விலகாத இயேசுவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், நமக்காக ஜீவன் தந்த ரட்சகர், நம்ம வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் இயேசு கிருபை
இயேசு இரக்கம் மாறாது நம்ம வாழ்விலே. யெகோவா நிசி எங்கள் ஜெயமானவர், யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவர், எங்கள் வாழ்வில் நம்பிக்கையானவர், எங்கள் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் இயேசு கிருபை இயேசு இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ரப்பா எங்கள் சுகமானவர், யெகோவா ரூவா எங்கள் மேய்ப்பரானவர், வழுவாமல் எங்களை என்றும் காப்பவர், எங்கள் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் இயேசு கிருபை இயேசு இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. இப்பொழுது நாம் திருவிழா ஆராதனைக்கு கலந்து செல்வோம். ஹல்லேலூயா.